எடுத்தனா ஊருக்கென்று உழைத்தவர்கள் எல்லாம் சிலைகள் ஆகலாம். முதல்ல அந்த ஒரு வரி வந்துட்டு இன்னைக்கு எங்க போனோம்னாலும் எந்த ஊர்ல பார்த்தாலும் நமக்காக உழைத்த தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் நிறைய ஊர்ல இருக்கு. ஸோ இந்த சுதந்திர போராட்டத்துல நமக்காக பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு நாள்ல இந்த சுதந்திரம் கிடைக்கல. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் போராடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் நமக்காக உயிர் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இன்னைக்கு தெய்வம் ஆயிட்டாங்க. அதான் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். ஊருக்காக உழைக்கும் போது சிலைகள் ஆகலாம். கண்டிப்பா நாமளும் மனுஷன்தான். பட் நாமளும் ஒரு தெய்வ நிலைக்கு போகணும்னா இதுக்கேற்ற மாதிரி ஊருக்கு உழைக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி இந்த சுதந்திர தினத்துல உங்களை மெருகேற்றிக்கீங்க. உங்க படிப்போட உங்களுடைய நல்லொழுக்கம், நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயம், உங்களால எத்தனை பேர்த்துக்கு லைஃப்ல பின்னாடி பலன் கிடைக்கும், அதுதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பொறி ஆயிரக்கணக்கான பேர்த்தோட வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கும். நாம செய்யற ஒரே ஒரு சின்ன உதவி ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்லதை செய்யும். ஸோ நம்ம யாருக்கும் எந்த உபத்திரவமும் பண்ணாம நம்மளால என்ன முடியுமோ, இந்த வயசுல கூட என்னால உதவி செய்ய முடியுமான்னு கேட்கக்கூடாது. உங்களால கூட உதவி செய்ய முடியும். நேற்று நடந்த ஒரு சம்பவத்தையே சொல்லலாம் எனக்கு விளக்கமா. நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நகரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லேடிஸ் ஒரு 10 பேர் கும்பலா ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. அந்த பர்ஸை அந்த அம்மா விட்டுட்டு போயிடுச்சு. அப்பதான் பேங்க்ல போய் நகை வச்சிருந்தாங்க. அந்த நகையை திருப்பிக்கிட்டு அந்த பர்ஸில் வச்சிருந்துட்டு வராங்க. ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றாங்க. டீ சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த அம்மா பர்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துருச்சு. இதை அதே டீ கடையில் பெஞ்சு துடைக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அவங்க குடும்பத்தில் வசதி இல்லை, அப்பா அம்மா இல்லை. அந்த பொண்ணு அந்த கடையில் டீ கடையில் வேலை செய்கிறா. அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பார்க்குறா. அந்த பொண்ணு இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டு அந்த பர்ஸை பத்திரமா எடுத்துட்டா. யாரும் கவனிக்கல. இந்த பிள்ளைங்க இவங்க எல்லாம் போயிட்டாங்க, கடையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த பொண்ணு உள்ள போயிட்டு வெளியில இருந்ததா பர்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கா. பார்த்த உடனே அந்த டேபிள்ல யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு கணிச்சு இவங்க இந்த குரூப் தான் விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எங்க போயிருப்பாங்கன்னு பார்த்துட்டு நியர்பை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்த கடைங்கிறதால பஸ் ஏற தான் போயிருப்பாங்கன்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் தேடுறான். அதுக்குள்ள அங்க அந்த 10 பேத்துக்குள்ள ஒரு கலவரமே வெடிக்குது. அதுல அந்த அம்மா பர்ஸை பறி கொடுத்த அம்மா ஒரே அழுதுகிட்டு இருக்கு. கூட வந்தவங்க எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிட்டு நீ பார்க்கலையான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடையும் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்லையும் இருக்காங்க. இந்த பொண்ணு வேகமா போய் இந்த பர்ஸை எடுத்துக்கிட்டே போய் அந்த பொண்ணுகிட்ட யாருதுன்னு தெரியல, பட் இது உங்களுதான் இருக்குமா பாருங்க, கடையில விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்குறா. ஒரு 8 வயசு பொண்ணு. அவங்க வாங்கி பார்த்துட்டு அந்த அம்மா என்னோட பர்ஸ் தான் சொல்லிட்டு உள்ள பார்த்துட்டு அப்படியே வச்சது மாதிரி இருக்கு, நிஜமாலுமே எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே கட்டி தழுவி அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஒரு 50 ரூபா எடுத்து காசு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் வாங்க முடியாதுன்ட்டு திரும்பி கடைக்கு வேலைக்கு போயிட்டா. ஸோ நம்ம சின்ன வயசுல என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் சொல்லவே முடியாது. நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களை வாட்ச் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு கடைவீதியாக இருக்கலாம், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் எங்கே புலங்குறீங்களோ அந்த இடத்துல நம்ம சுற்றி நடக்கிற ஏதாவது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தால் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளால அந்த இடத்துல முடியும்னா இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் செய்யும் போது பெரிய ஆளாக வரும்போது இயல்பாகவே உங்களால் உதவுற குணமும் நல்ல ஒழுக்கமும் உங்களுக்கு தானாக வரும். ஸோ இந்த மாதிரி விழாக்களிலும் இந்த மாதிரி ஒரு நல்லோர் சம்பந்தமான விஷயங்களை கேட்கும் போதும் நாம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கணும். இதற்கு மேல வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா இருக்கணும். வெறும் படிப்பு மார்க் மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. நன்னடத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் யாருக்கிட்ட இருக்கோ வாழ்க்கையில அவங்க எல்லாம் வெற்றி மேல வெற்றியா போயிட்டே இருப்பாங்க. தோல்விங்கிறது அவங்களுக்கு படிக்கட்டா இருக்கும். தோல்வியை பார்த்து தோல மாட்டாங்க. நீங்களும் சின்ன பிள்ளையில இருந்து இந்த பழக்கத்துக்கெல்லாம் வாங்க. ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் கற்றுக்கொள்ளுதல், இந்த ரெண்டும் வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருக்கிற வரையில சாவர வரையில கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடாது, காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சாது. இன்னைக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாளைக்கு நம்ம கத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி லைஃப்ங்கிறது நேற்று நடந்த சம்பவம் பாருங்க. மேக வெடிப்பு காஷ்மீர்ல 250 பேர்த்த காணோம். இதுவரையில 40 பாடி எடுத்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துல பெஞ்ச மழை ஒட்டு மொத்தமா ஒரு பர்டிகுலர் ஒரு 7-8 கிராமங்களே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த சுதந்திர தினத்துல இவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடுற நேரத்துல காஷ்மீர்ல இப்படி ஒரு துயர சம்பவம். அதை பார்க்கும் போதே போய் சாயங்காலம் டிவியில போய் பாருங்க. பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. இயற்கை ஒரு பக்கம் நம்மளோட சரிக்கு சரி சண்டை போட்டுட்டு இருக்கு.
ஏன் காரணம்னா அந்த இயற்கையை நம்ம மீறுறோம். ஸோ இயற்கையோட ஒத்துழைக்கணும். ஒரு தூசு குப்பை கூட மலைப்பகுதிகளில் வந்து அதிகமாக நீர் வந்து தேங்கி மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த தண்ணி போகிற வழியெல்லாம் அடைச்சிடுறோம். அங்கங்கே வீடை கட்டிடுறாங்க. அந்த கோபம் தாங்காமல் தண்ணீர் எங்கே வழி கிடைக்குதோ அங்கெல்லாம் பூந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி இயற்கையோடையும் ஒன்றி இருக்கணும். நம்ம வாழ்க்கையும் வளமாக இருக்கணும். மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல குறிக்கோளோட இந்த சுதந்திர தினத்தை நிறைவு செய்யலாம். நன்றி. அனைவரும் போய் சாப்பிட்டு சீக்கிரம்